ब्रह्मस्फटिकागतम् आधारं सर्वविद्यानां ஸ்ரீலக்ஷ்மி ஐக்ரீவா முபாஸ்மகே. வில்வ மரம் வந்து மகாலட்சுமியோட கடாட்சம். வில்வம் வந்து எல்லா கடவுளுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். வில்வம் வந்து இந்த கடவுளுக்கு தான் பண்ணணும், அந்த கடவுளுக்கு தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வில்வ அர்ச்சனை. வில்வம் வந்து வில்வ மாலை வந்து எல்லா கடவுளுக்கும் சாத்தலாம். பெருமாளுக்கும் சாத்தலாம், இவருக்கும் சாத்தலாம், எல்லாருக்குமே சாத்தலாம். பெருமாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில வில்வ மாலை சாத்துறாங்க திருப்பதியில. அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் எல்லா இதுவும் சாத்துறாங்க. வில்வ மாலை வந்து வீட்டில் வந்து மாலையாக வந்து வாசலில் போடலாம். இல்லை சின்ன சின்னதாக வில்வ மாலை கட்டி வீட்டில் இருக்க சாமிக்கு சாத்தலாம். ஒரே ஒரு கோயிலில் பிள்ளையாருக்குலேருந்து எல்லாருக்குமே வில்வ மாலை சாத்தலாம். வில்வம் வந்து இந்த மாலை இன்றைக்கி தான் சாத்தணும், இப்போ தான் சாத்தணுன்றதெல்லாம் கிடையாது. வில்வ மாலை வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. அதேமாரி வில்வ மாலை இலைய தண்ணியில் நனைச்சி திருப்பி வந்து போடலாம். அதால் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, தோஷங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே வில்வ இலை ஒரே வில்வ இலையை யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த தடையும். ஏன்னா வில்வம் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கிறதால. ஸோ அதே மாதிரி வில்வ மரம் இருக்கு இல்லையா, இந்த வில்வ மரத்துக்கு கீழே தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில் வில்வ மரத்துக்கு கீழே தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதேமாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வில்வ மரத்துக்கு கீழே தீபம் போட்டிங்கனாலும் ரொம்ப விசேஷம். வில்வ மரத்துக்கு கீழே வந்து பால் ஊற்றுவாங்க. பால் ஊற்றினாலும் ரொம்ப விசேஷம். பால் ஊற்றினா பணப்பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கணும். வில்வ மரம் வந்து பூஜை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பணப்பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதில் மட்டும்தான் அது ரொம்ப கிளியராக பக்காவாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ வில்வ மரத்தில் தீபம் போடுறது, வில்வ மரத்துக்கு பால் ஊற்றுறது ரொம்ப விசேஷம். இப்போ மழை பெய்ஞ்சுன்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சுன்னா வில்வ மரத்துக்கு கீழே நின்னீங்கன்னா அந்த வில்வ மரத்தில் தண்ணி பட்டு அந்த தண்ணி உங்கள் தலை மேலே படும்போது உங்கள் பாடியில் இருக்கிற அவ்வளவு தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஸோ வில்வ மரம் வந்து தோஷ நிவர்த்திக்கு இருந்தது. சாதாரணமாக எந்த மரத்துக்கு கீழே நின்னாலும் சரி, அந்த மரத்துக்கு ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது. அந்த தண்ணி பட்டு மழை தண்ணி பட்டு அந்த தலையில் பட்டதுன்னா உங்களுக்கு வந்து அந்த விதமான இருக்கும். ஆனால் புளியா மரத்துக்கு கீழே போய் நிற்கக்கூடாது. ஏன்னா புளியா மரத்துக்கு கீழே நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கும். அது வந்து உங்களை பாதிக்கும். ஸோ புளியா மரத்துக்கு கீழே மட்டும் நிற்க வேண்டாம். மற்ற மரத்துக்கு கீழே எந்த மரத்துக்கு கீழே நின்னாலும் அது வரும். வில்வம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. இது வந்து பிரதோஷம் மட்டும்தான், சிவராத்திரி மட்டும்தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து எல்லா நாளும் பண்ணலாம். வில்வம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப விஷயம் உள்ள மரத்துக்கு வந்து சுற்றி வர்றது, இதுவும் ரொம்ப பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான விஷயம். ஸோ அது வேணும். 2வது வில்வக்காய். இந்த வில்வக்காய் என்ன பண்ணுவாங்க, சில பேர் கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதையை எடுத்து தீபம் போடுவாங்க. தீபம் போட்டால் கலர் வந்து ஒரு சிகப்பாக மாறும். அது வந்து லட்சுமி கடாட்சத்தை இழுத்துட்டு வந்து வரும். வில்வ ஓட்டில் வந்து விபூதி விற்பாங்க. விபூதி வச்சாங்கன்னா அந்த விபூதியை வந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து சிவபெருமானுடைய கடாட்சம் அந்த இதுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து தெரியாதது வந்து, வீட்டில் வந்து பண வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், லட்சுமி கடாட்சம் இல்லைன்னு சொன்னால், வில்வ மரத்தை வந்து வில்வ காயை வந்து படிக்கட்டுக்கு கீழே ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டி அதில் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை வந்து வத்தலைப்பாக்கு வச்சு அதை வந்து கீழே வச்சு புதைப்பாங்க. வாசலுக்கு கீழே வில்வ காயை புதைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது. வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வரும். சில பேருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா 4 மூலையிலும் பள்ளம் தோண்டி 4 மூலையிலும் வில்வக்காயும் ப்ளஸ் வெத்தலைப்பாக்கும் வச்சு, சில பேர் பழமும் வைப்பாங்க, வாழைப்பழமும் வச்சு பூஜை பண்ணி அதை உள்ளே வச்சு ஒரு இது பண்ணி மேலே மூடிட்டிங்கன்னா வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். வில்வக்காயில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா இருக்குது. வில்வாதி தைலமும் இருக்குது. வில்வாதி தைலம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் நாலேஜுக்காக வில்வாதி தைலம் பண்ணுவாங்க. வில்வ தைலம் அது வந்து ரொம்ப விசேஷமானது. படிப்பு வரல, படிப்பு கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வில்வாதி தைலம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அதில் வந்து வில்வம் வரும். வில்வம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. மகாலட்சுமி கடாட்சத்துக்கு வில்வத்தை இது பண்ணணும். கோயிலுக்கு எஸ்பெஷலி சிவன் கோயிலுக்கு வில்வ மரம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வில்வ மரம் வந்து கோயிலில் வந்து வைக்கிறது. அந்த கோயிலில் வில்வ மரம் வச்சு அந்த வில்வ மரம் வளர்ந்து அந்த இலையை வச்சு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணாங்கன்னா, அந்த வில்வ இலையை அர்ச்சனை பண்ணாலோ அந்த சிவனுக்கு மாலையாக சுற்றினாலோ உங்களுடைய ஜென்மாந்திர பாவங்கள் வந்து என்டையராக ரிமூவ் ஆகிடும். 1. 2வது வீட்டில் வந்து வில்வ மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். வீட்டில் வந்து பூஜை பண்ண போகிறதில்ல, காலை அடியில் வந்து தீபம் போடலாம், பால் ஊற்றலாம், தண்ணி ஊற்றலாம். எல்லாத்துக்கும் வந்து வில்வ மரம் வந்து நல்லா லட்சுமி கடாட்சத்தை தேடி வரும். அதே மாதிரி வீட்டில் ஒரு வில்வ மரம் தொட்டியில் வச்சு வளர்த்து அந்த எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் வந்து கோயிலில் கொடுத்து நீங்கள் வச்சு பூஜை வச்சுட்டிங்கன்னா
அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். எப்போ வில்வ மரம்னா ஆடி மாதத்துல கொடுத்தா ரொம்ப பெட்ரு. ஏன் ஆடி மாதத்துல வில்வ மரம் கொடுக்கணும்னா, ஆடிக்கு அப்புறம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். மழை சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை கிடையாது. அது தானாக வளர்ந்துடும். இதில் வந்து மகாவில் வந்து ரொம்ப விசேஷம். மகாவில் வந்து பூஜை பண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். வீட்டில் வில்வ மரம் வளர்த்து உங்கள் கையால் தண்ணி ஊற்றி வளர்த்து ஊற்றுறது, அந்த இலையினால் அர்ச்சனை பண்ணுறது, அந்த இலையினால் மாலை செஞ்சு பெருமாளுக்கு போகிறது, 7 ஜென்ம பாவங்கள் வந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். சாதாரண பூஜை பண்ணும்போது கூட வில்வ மாலைய வந்து கழுத்தில மாட்டிட்டு தான் பண்ணணும். அதுதான் விசேஷம். பின்னாடியும் பண்ணணும், முன்னாடியும் பண்ணணும். வில்வ மாலை போட்டு அதில் பூஜை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லட்சுமி கடாட்சம். லட்சுமி கடாட்சம் வந்து அதிகமா தேடி வரணும். வில்வம் தான் மெயின் ரோல் உங்களுக்கு ஆக்சுவலா. வில்வத்தில எல்லா விதமான பவரும் இருக்கு. லட்சுமி கடாட்சம், பண வரவு இதுக்கெல்லாம் வந்து வில்வ பூஜைகள், வில்வ இதுக்கு வந்து எப்பவுமே நீங்க ரெகுலரா பண்ணுங்க. வில்வ மரத்த வளர்க்குறதும், வில்வ மரத்த குடுக்கறது, எந்த நீங்க வந்து கோயிலுக்கு தான் கொடுக்கணும்னு இல்ல. நீங்க வந்து சாலை ஓரத்தில வைக்கலாம், வேற எங்கேயாவது வைக்கலாம், குளத்தங்கரையில வைக்கலாம். எங்க வச்சாலும் வாழ்க்கையில வந்து குறைஞ்சது ஒரு 10 வில்வ மரம் வச்சு, அது வளர்ந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய எல்லாமே வாழ்க்கை மாறி, உங்களுக்கு பெரிய லெவல்ல, உச்ச லெவல்ல கொண்டு போய் சேர்ந்துரும். ஸோ, இத வந்து வில்வ மரத்த நீங்க பண்ணுங்க. வில்வத்த இலைய அர்ச்சனை பண்றது, அதே மாரி இறைவனுக்கு சாத்துன வில்வ மாலைய வீட்ல கொண்டு வந்து வாசல்ல மாட்டுறது ரொம்ப விசேஷம். காட்டுல சாத்துனீங்கன்னா, அந்த இறைவனுக்கு ஒரு நைட் தங்கியிருக்கணும் கோயில்ல. சாத்தனா அது வந்து உங்களுக்கு பலன் நெறைய கொடுக்கும். சுப பலன்கள், லட்சுமி கடாட்சம் கொடுக்கும். அந்த வில்வத்த இது பண்ணி நெருப்புல போட்டு அ இதுவாக்கி சாம்பலாக்கி, அந்த சாம்பல பசு சாணி விபூதியோட கலந்து நீங்க வச்சீங்கனாலும், விபூதி வசியமாகும். நல்லா வசியம். ஸோ வில்வத்தில உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விசேஷமானது. கோயில்ல வந்து பிரதோஷத்து அன்னைக்கு வில்வ மாலை போடுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்க, நந்திக்கும் போடுவாங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அத தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. வில்வ மாலைய குப்பையில போடுறது மிகப்பெரிய பாவம். வில்வ மாலைய குப்பையில போடக்கூடாது. வீட்லயும் சரி, வெளியும் சரி. அத வந்து அப்படியே நெருப்பில எரிச்சு, அவங்க என்ன பண்ணணும், நெருப்பில எரிச்சு அந்த சாம்பல எடுத்துடணும். அந்த இது வரணும். உள்ள வந்து புகை வரணும். புகை வந்ததுன்னா ரொம்ப விசேஷம். வீட்ல வந்து சாதாரண சாம்பிராணி தூபம் போடுறோம்ல, அதில வந்து வில்வ பவுடர், வில்வ மாலைய வந்து மிக்ஸியில அரைச்சோ, இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணியோ போட்டு நீங்க சாம்பிராணி தூபம் போட்டீங்கன்னா, வீட்ல வந்து மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு தேடி வரும். அத நீங்க பண்ணி பாருங்க. அதில வந்து எல்லா விதமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு என்ன பண்ணணும், வில்வ இலைய சாணி, பசு சாணி இருக்கு இல்லையா? அதோட சேர்க்கலாம். அரைச்சி பசு சாணியோட வில்வத்த கலந்து வெளிய வச்சு காய வைப்பாங்க. காய வச்சுட்டு, அந்த நல்லா காஞ்ச வில்வ இலையோட பசு சாணி நல்லா காஞ்சிரும். காய்ஞ்ச உடனே பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அது மேல பச்சை கற்பூரம் வச்சு தீபம் போட்டு காமிப்பாங்க. அது காமிக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நிலாவுக்கு காமிப்பாங்க. அது வந்து லட்சுமி கடாட்சத்த உங்களுக்கு இழுத்துன்னு வந்து குடுக்கும். அது வந்து எரிஞ்சு சாம்பல் ஆனோனே, அந்த சாம்பல வந்து நீங்க தனியா எடுத்து வச்சு, நீங்க வந்து நெத்தியில வச்சுக்கலாம். திருநீறு மாரி வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெய்வ வசியம் வந்து உங்களுக்கு ஏற்படும். வில்வம் வளர்ந்து லட்சுமி கடாட்சம் பெருகும், பண வசதிகள், ஜென்மாந்திர சாபங்கள் நீங்குங்கோ, எல்லாம் நல்ல வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.